ஸோ பல நேரங்களில் நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நம்மளுடைய எதிரி பலத்து கொண்டே போகிறது, அக்கிரமக்காரர்கள் பெருகி கொண்டே போகிறதும், கபட நாவ் உள்ளவர்கள் அதிகமாய் உலகத்துல காணப்படுவதும் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளோட மனம் சஞ்சலப்படுகிறது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிற ஜனங்கள் ஏன் உலகத்துல இப்படியா அக்கிரமக்காரர்கள் பெருகி கொண்டே போகிறார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தைரியமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எதிரிகள் முற்றிலும் அழியும் வரை தேவன் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்பார். அவங்களா அழிந்து போகிற வரைக்கும் தேவன் அவர்களுடைய இருதயத்தை, அது முற்றிலும் அழிந்து போகும் வரைக்கும் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னா, எதிரி படை இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பி அவங்க வந்துடுறாங்க. ஆனா பின்னாடியே பார்வோன் சேனை விரட்டிட்டே வருது. ஆக்சுவலா இது நடந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. சரி, நம்ம இவ்வளவு நாள் அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம், இப்ப அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு இவங்க பேசாம அவங்களோட தேசத்துல இருந்திருக்கலாம். ஆனா அது நடக்கல. அவங்க இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவர் பார்க்கிறார், முற்றிலுமாய் அவர்களை அழித்து போடுகிறார். இன்று கண்ட எகிப்தியனை என்றும் இனி நீ காண்பதில்லை என்பது போல ஒரு முடிவு அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அது போல கோலியாத்தை ஃபர்ஸ்ட் டேலே ஆண்டவர் அழிக்கல. கோலியாத் 40 நாள் தன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறார். இப்ப நாம வாசிச்ச பகுதியிலையும் பார்த்தோம், கபடம் உள்ள நாவே உனக்கு என்ன கிடைக்கும். அப்ப நிறைய கபட்டு வசனிப்பு மக்கள் தங்களுடைய கபடத்துல பேசிட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய பெருமையை, தங்களுடைய அகந்தைய உலகத்துல ஏற்படுத்தி கொண்டே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. பட் யூ நோ தட் will not continue for a long time. ரொம்ப நாள் அது நீடிக்காது. நம்ம பார்க்கிறோம், 40 நாள் கோலியாத் அவ்வளோ ரொம்ப பெருமை பாராட்டி எல்லா தேவ ஜனங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஆண்டவரை இழிவா பேசுகிற ஒரு மனுஷன். அந்த 40வது நாள் அவனுக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது. தாவீது ஒரே கூழாங்கல்லினால் அவரை அழித்து போடுகிறார். அப்ப அவருடைய முடிவு சடுதியில ஏற்படும். அது போலதான் ஆமானோட வாழ்க்கையில ரொம்ப எதிர்த்து மொர்தெக்காய்க்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக, யூத ஜனங்களை சங்கரிக்கும்படியா பல காரியங்களை மொர்தெக்காய் விரோதமாக ஆமான் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா a day has come, ஆமான் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு போனான். அதுதான் ஆண்டவர் தேவனுக்கு விரோதமாக போராடுகிற ஜனங்கள் இல் பொருள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். கண்டிப்பா அவனுக்கு முடிவு உண்டு. அதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 37 சொல்றாரு, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்பட்டு போவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. சோ துன்மார்க்கரோட முடிவு எதுன்னா அறுப்புண்டு போவது. அக்கிரமக்காரர்களுடைய செய்கைகள் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதான் போடப்பட்டிருக்க, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை, அவன் இருந்த இடமும் அவனை அறியாமற் போயிற்று. எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் எவ்வளவு பெருமை பாராட்டினாலும் சரி, a day will come that everything will be vanished.